சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனா பார்க்கலாம். இன்றைய நாளுக்கு மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான சின்ன சின்ன அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. ஆனால் அலைச்சல்களை தாண்டி புதுமையான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள். அது உங்களுடைய தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. புதுசா கத்துக்கிறது அப்படிங்கிறது, தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். தாய்வழி உறவுகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை சொல்லுது. கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் தொழில, கொஞ்சம் சாவகாசமா உட்கார்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. சுடுதண்ணி கால் ஊத்துற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. வேலை அதிகமா இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இறுதியில தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குண்டான வெற்றியா அது அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா ரிஷபராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கடினமான முயற்சி, அந்த முயற்சினா என்ன, அந்த முயற்சிக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறது இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள். இந்த அளவுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வரல அப்படின்னா பின்னாட்கள்ல நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்காது, இந்த அளவுக்கு பேர் கிடைச்சிருக்காது, புகழ் கிடைச்சிருக்காது அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வண்ணம் உள்ளது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழு சாதகமான சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் மிதுன ராசி. ரொம்ப கவனமா பேச வேண்டிய நாள் இன்னைக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல நம்மளை மீறி நம்ம பேசிடுவோம். அதனால அதிகப்படியான மன உளைச்சலும் மன அழுத்தங்களும் வரும். பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் வரும். எதிர்பாராத நேரத்துல தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த காசு வராம நம்மளை கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதுமானது. மற்றபடி இன்றைக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாவடக்கம் அவசியம். பெண்கள் கிட்ட ரொம்ப நிதானமா பழக வேண்டியனால முக்கியமா தாய்வழி உறவுகளை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. தேவையில்லாம அது இதுன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம கிளியரா ஒரு மனநிலைமையில் இருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் உப்பு கரைசல காலையில சாப்பிடுங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துட்டு இந்த நாளை துவங்குங்க. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. என்ன இருந்தாலும் அவர்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். அதே போல நண்பர்கள், கூட்டாளிகள், இப்படி அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அதிக அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அலைச்சலுக்கு அதிகமாக இருந்தாலும் பயணங்கள் அதிகமாக இருந்தால் அதனால உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தான். ஸோ அலைச்சல் வருது, இவ்வளவு டிராவல் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிக்காம அதனால என்ன உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சிம்மராசிக்கும் வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. வேலை தொழில நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரும். அலைச்சல் இருக்கும் அவ்வளவுதான், ஆனா கண்டிப்பா சக்சஸ் உண்டு. வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமான பயணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு தாய்மாமன் வழி உறவுகளால வரக்கூடிய செலவுகளை குறைச்சிக்கிறதுக்குண்டான வழியை பாருங்க. வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி பரபரப்பா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்மத்துக்கும் உண்டு. மேலும் இந்த நாள் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் கன்னிராசி. கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. மனசுக்கு என்னென்னவெல்லாம் தோணுதோ, என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு பக்குவ நிலை இன்றைய நாள் உங்களுக்கு வந்துடும். தெளிவாயிடுவீங்க. இது செய்யணும், இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனையை யாருனாலையும் கலைக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு
முடிவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாள். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறது அப்படிங்கிறது அது இன்றைக்கு உங்களிடம் அதிகமாக வெளிப்படும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள்னால சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும். ரொம்ப வேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம். எவ்வளவு அர்ஜென்ட்டாக இருந்தாலும் மெதுவாக போங்க, சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுடைய திறமைகள் மற்றவர்களால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்து உங்களுக்கு சோறு ஓடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சரியினோடதோ இன்றைக்கு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உறவுகளை அனுசரித்து போகணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாருங்க, உங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்துக்கிறதுக்கு நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் நம்மளுடைய தைரியம் அப்படிங்கிறத மற்றவர்கள் சூண்டி பார்ப்பாங்க. என்னடா பண்ணலாம், இவனை எப்படி இது பண்ண, எப்படி இவன் டெம்ட் ஆவான் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இருந்தாலும் விடாமுயற்சி மனோபலத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சகோதர வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் சற்று வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பேச்சில பல்வேறு கோணங்கள் இன்றைய நாள் வெளிப்படும். அப்போ சொன்னதை செய்யணும் இல்லையா, பல்வேறு கோணங்களை மாற்றி மாற்றி பேசுறதுனால நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு மெமரி இல்லாமல் போயிடுது. அப்போ இன்றைய நாள் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத வாக்குறுதிகளை இன்றைக்கு கொடுக்கக்கூடாது. எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உண்டாகும். குடும்பத்துக்குள்ள சின்ன சலசலப்பு வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல். நாவடக்கம் அப்படிங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் அவசியமாவே பார்க்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிதானம் வேண்டும் பேச்சில். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா மகர ராசி. நண்பர்கள் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவியை இடையே இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வியாபாரம் விருத்தியாகும். வாடிக்கையாளர்கள் தேடி வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல். எதிர்பாராத நேரத்தில் தவிர்க்க முடியாத பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை. இன்றைய நாள் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. எப்பவுமே ரொம்ப தெளிவா இருந்தாலும் அது பிரச்சனை தான். கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, வேலையில எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா அலைச்சல் வந்தே தீரும். உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ரொம்ப தொலைதூர பயணங்கள்ல செய்யறது இருந்தது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க. இன்று அது உங்களுக்கு சாதகமாக இல்லை, அசௌகரியமாக உணர்வீர்கள் அப்படிங்கறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு அற்புதமான நாள். என்னென்னவெல்லாம் யோசிக்கிறீங்களோ, என்னென்னவெல்லாம் திட்டம் போடுறீங்களோ, என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். என்ன அந்த சக்சஸை பார்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும். அந்த மெனக்கிடுதல் எவ்வளவு மெனக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது. கண்டிப்பாக வெற்றி உண்டு, ஏதோ ஒரு வகையில வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.